ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்த்தரலாம். தேர்வுத்தாளை தீர்க்கும் மாணவர் 7வது கேள்வியை தொடக்கத்திலிருந்தே தவறவிட்டார். தவறவிட்ட கேள்வி முடிவிலிருந்து 19வது என்றால் தேர்வுத்தாளில் எத்தனை கேள்விகள் இருந்தன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இங்கே வந்து நம்ம கொஸ்டின்குள்ளே எப்படி போடுறோம்னா, இந்த கொஸ்டின் வந்து ரேங்கிங்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ரேங்கிங்லேருந்து கேட்கும்போது ஒருத்தருடைய 2 பொசிஷன் தெரிஞ்சிட்டோம்னா டோட்டலாக வந்து அந்த இதில் எத்தனை பேர் இருக்காங்க, இல்லை எத்தனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த கொஸ்டின் வந்து 7வது கொஸ்டினாக இருக்குது. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த கொஸ்டின் 7வது கொஸ்டினாக இருக்குது. முடிவிலிருந்து 19வது அப்படின்னு கொடுத்தாங்க. ஓகேங்களா. பின்னாடி லாஸ்ட்லேருந்து 19வது கொஸ்டினாக அது வந்து இருக்குது. ஓகேங்களா. அப்போது ஒரு கொஸ்டினுக்கு 2 பிளேஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்போ மொத்தமாக எத்தனை கேள்வி இருந்துச்சு அப்படின்னா டோட்டல் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ரேங்கிங்கில் டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா R1 + R2 - 1. ஓகேங்களா. R1னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து என்னது 7. அதுக்கடுத்து R2னா லாஸ்ட்லேருந்து அதோடைய பிளேஸ் வந்து 19 + 19 - 1. 7 + 19 - 1 வந்து 25. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 25. ஓகேங்களா. மொத்தமாக அதில் வந்து 25 கொஸ்டின் வந்து இருந்திருக்கும். ரேங்கிங்கான ஃபார்முலா மட்டும் அதுக்கும் ஈஸி தான். R1 + R2 - 1 அதான் டோட்டலுக்கான ஃபார்முலா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.